அப்பா திரும்பி வரமாட்டான் சார். கோவையில் கல்லூரி மாணவனை சக மாணவர்கள் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தனது மகனின் உயிரிழப்புக்கு காரணம் கல்லூரி நிர்வாகம்தான் என்று பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதற்கு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமுதன் என்ற 19 வயது மாணவன் கோவை பொள்ளாச்சி சாலையில் பிரீமியர் மில் அருகில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். நேற்று காலை அமுதன் மற்றும் அவரது நண்பர் ஸ்டீமன் அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களை வழிமறித்த சுமார் 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் இருவரையும் தாக்கியுள்ளனர். அதில் ஸ்டீமன் தப்பி ஓடிய நிலையில் அமுதனை அந்த கும்பல் சராமரியாக தாக்கிவிட்டு சென்றுள்ளது. அதில் அமுதன் பலத்த காயமடைந்த நிலையில் அவரது நண்பர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது வழியிலேயே அமுதன் உயிரிழந்திருக்கிறார். இதனை அடுத்து செட்டிப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு காவல்துறையினர் உடலை மீட்டு சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த அமுதனின் பெற்றோர் அமுதனின் உடலை கண்டு கதறி அழுதனர். என் மகன் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் சில தினங்களுக்கு முன்பு அமுதனுக்கும் விடுதியின் சமையல்காரர்களாக பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் சிலருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் கல்லூரி நிர்வாகம் இருவரையும் விடுதியிலிருந்து வெளியேற்றியிருந்தனர். பின்னர் அந்த பிரச்சனை முடிந்து மீண்டும் கல்லூரி விடுதியில் தங்கிய நிலையில் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்ததால் தான் என் மகன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் இச்சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் முன்பகை காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பூங்கா நகர் பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் 2ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் படித்து வரும் இளவரசன் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் தங்கியிருந்த போது ஒரு கும்பல் வீட்டிற்குள் நுழைந்து அவர்களை மிரட்டி தாக்கியதுடன் செல்போன் ஒன்றையும் எடுத்து சென்றதாக செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் இந்த சம்பவத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களில் அமுதனும் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. பூங்கா நகர் பகுதியில் நடைபெற்ற முந்தைய தாக்குதல் சம்பவத்தில் அமுதனுக்கு தொடர்பு இருந்தது காரணமாக தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. மேலும் அமுதன் கடந்த மாதம் கல்லூரி விடுதியில் பணிபுரியும் சமையலர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்துதான் அவர் கல்லூரி நிர்வாகத்தால் விடுதியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இவ்வழக்கு தொடர்பாக அதே கல்லூரியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களை அடையாளம் காண தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்படவில்லை எனவும் மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நீதி வழங்க வேண்டும், உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது.